எழுந்திடுவீர் இறை மக்களே, குழுமிடுவீர் குரு குலமே, பணிந்திடுவீர் இறை பதமே, பரமனுக்கே பலியிடுவீர். எழுந்திடுவீர் இறை மக்களே, எழுந்திடுவீர் இறை மக்களே, குழுமிடுவீர் குரு குலமே, பணிந்திடுவீர் இறை பதமே, பரமனுக்கே பலியிடுவீர். எழுந்திடுவீர் இறை மக்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். ஆவியின் வல்லமை ஆற்றல் மிக்கது. அந்த ஆற்றல் மிக்க ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் நம்புகிறோம். ஆவியானவர் உறுதுணையாக, உற்ற துணையாக, உடனிருப்பவராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அந்த ஆவி கற்பிப்பதிலும் வழிநடத்துவதிலும் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நாளும் இந்த பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இறைவனிடம் ஆவியின் வல்லமையோடு மன்றாடக்கூடிய ஆற்றலை பெறுவோம். பெறுகிற போது இறைவன் நம்மை நல்வழிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பாகியவை வளர செய்தருளும். அதனால் நீங்கள் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்றோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 30 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாது நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகளுள் பலர் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 13. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்த விடமாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பழ செய்துள்ளார். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 30 முடிய. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தோரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதை நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோ முதன்மையாவர், முதன்மையானோ கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டின் நற்செய்தி பகிர்வை இப்படி தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சிறுவன் ஒருவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை, சைக்கிளை ஓட்ட முயற்சி செய்து கொண்டு ரோட்டிலே பயணிக்கின்றான். அவன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய காலை அந்த சைக்கிள் மேலே எடுத்து போடுகிற போது தடுமாறுகிறான், விழுகிறான். ஆனால் காயம் ஏற்படவில்லை, தப்பித்து கொள்ளுகிறான். 2-3 முறை அப்படியாக நிகழ்கிறது. இதை பார்க்கிற ஒரு பெரியவர் அவனிடம், தம்பி, இங்கே பார், நீ எடுத்த எடுப்பில் 2 தத்துகளில் உன்னுடைய சைக்கிளை காலை தூக்கி போட்டு ஓட்டுவ முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் சைக்கிள் ஓட்டிய காலத்தில் படிப்படியாக சைக்கிளை நான் கற்றுக்கொண்டேன். முதல்ல சைக்கிளை தள்ளணும், அந்த பேலன்ஸை நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்து இந்த குரங்கு பெடல் அப்படிம்பாங்க, அதை போடணும், அந்த பேலன்ஸை நம்ம உள்வாங்கணும். அடுத்து தான் கம்பியில் காலை போட்டு சீட்டில் உட்காந்து ஓட்டுகிற போது முழு கண்ட்ரோலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த சிறுவனிடம் சொல்கிறார். அந்த சிறுவன் என்ன சொல்லியிருப்பான் என்று நீங்கள் நினைக்கலாம். அவன் ஒரே அடியாக சொல்லிட்டான், போங்க தாத்தா,
உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அந்த காலத்திலேயே வாழ்ந்தவன் சொல்கிறீங்க, அதெல்லாம் அந்த காலம் பாருங்கள், இப்போ நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கான நேரம்லாம் நீங்கள் சொல்லுகிற மெத்தடுக்கு இந்த சைக்கிள் ஓட்டுவதை பழகிக்கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 தட்டு தட்டி மேலே ஏறி உட்காந்தான், மீண்டும் கீழே விழுந்தான். இப்போ காயம் அவனுக்கு வந்துருச்சு. அடுத்து ஒரு நிகழ்வு. ஒரு மனிதன் கண்களை கட்டி கொண்டு வேகமாக ஓடுகிறான். கண்ணை கட்டிட்டு ஓடுனா எப்படி இருக்கும், பயிற்சி இல்லாமல்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கல் எது, முள் எது, ரோடு எது, பள்ளம் எது, மேடு எது என்று நமக்கு தெரியாது. அப்படி ஓடுகிறான், தடுமாறி விழுந்து விடுகிறார். அதை பார்க்கிற ஒருவர் அவரிடம் சொல்லுகிறார், யோ கண்ணை அவுத்துட்டு ஓடியா, பார்த்து ஓடு அப்படின்னு சொல்லுகிற போது, கட்டை அவுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இன்னொரு நிகழ்வில் ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. மரம் வெட்டுகிற தொழிலாளி கோடாலியை கொண்டு அதை வெட்டுகிறான். வெட்டி மாங்குன்னு வெட்டுறான். ஆனால் வெட்டுப்படுற பாடு இல்லை, அந்த மரம் மசீவினான்னுச்சு. இந்த கோடாலியும் அதை வெட்டுறது மாட ஆக்ஷன் தான் இருக்கிறதோடைய ஒன்று வெட்டலை. அதை பார்க்குற மனிதர் சொல்கிறார், கோடாலியை நல்லா தீட்டுனதுக்கப்புறம் இந்த மரத்தை வெட்டுனா வெட்டுப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மரம் வெட்டி சொல்லுகிறான், கோடாலியை தீட்டுறதுக்கு நேரம் இல்லை, போயா அங்கிட்ட அப்படின்றான். நான் வாழ்கிற உலகத்தில் எல்லாமே பிஸி, எதுக்கெடுத்தாலும் பிஸி தான். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறோம். என்னுடைய அதிபர் தந்த குடும்பத்தில் சொல்லுவார், எனக்கு டைமே இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லுகிறவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் ஈடுபாடு இல்லை, அதனால தான் அவன் அப்படி சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லுவான். ஹோம்ஒர்க் செய்வதற்கு, வீட்டு பாடங்கள் செய்வதற்கு எனக்கு நேரமே இல்லை, சமைப்பதற்கு எனக்கு நேரமே இல்லை, அம்மா அப்பாவுக்கு உதவுவதற்கு எனக்கு நேரமே இல்லை, உறவுகளை சந்திப்பதற்கு எனக்கு நேரமே இல்லை, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவதற்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எனக்கு நேரமில்லைன்னு சொல்லுகிறோமோ, யாரெல்லாம் நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லுகிறோமோ, அவர்களுக்கெல்லாம் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எந்த வேலையை பார்த்து பிஸின்னு சொல்கிறார்களோ அந்த வேலையில் அவருடைய மனம் ஈடுபடவில்லை என்பது தான். நமது மனம் ஈடுபட்டால் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அதை செய்து விடுவோம், எவ்வளவு நேரமின்மையாக இருந்தாலும் அதை செய்து விடுவோம். மனிதரை பார்க்க வேண்டுமென்றால் நேரமே இல்லை, எனக்கு வேலையே இருக்குது அப்படின்னா ஒரு சிறிய ஒரு நிமிடத்தில் கூட அவரை சந்தித்து விடுவோம். அப்படிப்பட்ட மனநிலை தான் நம்மிடம் இருக்கும். அந்த மனநிலையில் தான் ஆண்டவர் தம்மை எதிர்நோக்கி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதாக நான் பார்க்கிறேன். என்ன பதில் என்று பார்க்கிற போது, மீட்புக்குரிய விண்ணரசுக்குரிய மனிதர்களாக யார் உட்படுவார், ஆண்டவருக்குரிய மனிதர்களாக யார் தகுதி பெறுவாள், ஆண்டவருடைய இறையாட்சியின் தன்மைக்குள்ளாக யார் தங்களை நிலைநிறுத்தி கொள்வார், அப்படி நிலைநிறுத்தி கொள்கிற மனிதர் யார் என்ற கேள்வி கேட்கப்படுகிற போது ஆண்டவர் அருமையான பதிலை சொல்லுகிறார். என்ன பதில் என்று பார்க்கிற போது, ஆண்டவருக்கு உள்ளத்திலே இடம் கொடுக்கிறவன் தன்னை தகுதியாக்கி கொள்வான், அவ்வளவுதான். எளிமையானது. யாருக்கு தகுதி அப்படின்னா, ஆண்டவருக்கு தனது உள்ளத்தில் தனது நேரத்தை ஒதுக்கி உள்ளத்தில் இடம் கொடுக்கிறவன், ஆண்டவருடைய எண்ணங்களை வாழ்வாக்க முயற்சி செய்கிறவன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகக்கூடிய தகுதியை பெறுகிறான். அவர் தான் கடைசியில் அப்படி தான் முடிக்கிறார். என்ன தகுதி? ஆண்டவருடைய அன்பு நிலை வாழ்வ, ஆண்டவருடைய பகிர்தல் வாழ்வ, ஆண்டவருடைய இரக்க குணத்தை, பரிவிரக்கத்தை, பிறரோடு அவர் எப்படி பகிர்ந்து கொண்டாரோ அதே நிலையில் நீங்களும் நானும் பகிர்ந்து கொண்டால் அவருக்குரியவர்களாக மாறிவிடுவோம். எளிமை சொல்வதற்கு, ஆனால் செய்வதற்கு நிறைய தியாகம் தேவைப்படுகிறது.
ஆண்டவரை போல அன்பு செய்வது, ஆண்டவரை போல கருணை உள்ளம் கொண்டவர்களாக, ஆண்டவரை போல இரக்கமுள்ள மனிதர்களாக, ஆண்டவரை போல பரிவுள்ளவர்களாக, ஆண்டவரை போல அன்புமிக்கவர்களாக, அமைதி கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் நிலைநிறுத்த வேண்டுமென்றால் அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா முன் சொல்லப்பட்ட இந்த 3 நிகழ்வில் இருக்கிற அந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட சிறுவன், கண்களை கட்டிக்கொண்டு ஓடிய மனிதன், கோடாலியை தீட்டாமலே மரத்தை வெட்டிய மரவெட்டுபவர், இவர்களை போன்று நாமும் பிஸி நேரமில்லை என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது, நாம் நம்முடைய இயல்புகளுக்கு ஏற்ப கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆவியானவர், தூய ஆவியானவர் உடன் இருக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கணும், எப்படி வாழணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வாறாக செவிமடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்பிப்பதை இந்த நாளில் நாம் சொல்லப்படுகிறது. நீங்களும் நாளும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதன் பல வேளைகளில் கடவுளை போல வாழ முயற்சி செய்கிறோம். அப்படி அல்ல, கடவுளுக்கு முதன்மையான பிள்ளைகளாக, அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழுகிற போது நாம் அவருடைய ஆசிரை பெறுகிறோம். அந்த ஆசீர் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களையும் அர்ச்சித்து புனிதப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். எடுத்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடல் பொருள் ஆவியையும், எடுத்து கொள்ளும் ஆண்டவரே, எடுத்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடல் பொருள் ஆவியையும், எடுத்து கொள்ளும் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நடை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று
ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது மாட்சியை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வழிவிதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அரைக்கிற எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக கொடி ஜெபிக்கிற மதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பிராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருபிறந்து கழிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம்தான் என்றும் புகழிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம்தான் எந்தன் புகழிடமே. மனதில் எல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. மனதில் எல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய்.
என்றும் நீ துணை மாவலனே, உன்னிடம்தான் என்றும் புகலிடமே, உன்னிடம்தான் எந்தன் புகலிடமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.